கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து வினையேற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜூன் மாதம் 3ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக பார்த்து ஆசீர்வதிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு நீங்க கேட்க போகிற மங்கள வார்த்தை உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஆச்சரியமான அற்புதத்தை கொண்டு வர போகிறது. எடுத்து வாசிக்கலாம். பிரசங்கி 3:11. அதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய ஆண்டவர் ஒரு காலத்தை நியமித்திருக்கிறார். அந்த காலம் வரும்பொழுது அது நிறைவேறும். அந்த காலத்திற்கு முன்னே அது நடக்கணும்னு சில நேரங்கள்ல நம்ம ஆசைப்படுறோம். காலத்துக்கு முன்னால நீங்க அந்த ஆசீர்வாதம் கிடைச்சா அதை உங்களால தக்க வச்சுக்க முடியாது, அதை உங்களால ருசிக்கவும் முடியாது. அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, அதன் காலத்தில் சகலத்தையும் நேர்த்தியாக நான் செய்வேன், பெர்ஃபெக்டா செய்வேன். யோசித்து பாருங்க, ஒரு மாம்பழம் நீங்க வாங்குறீங்க. அந்த மாம்பழம் சரியான நேரத்துல சரியான வளர்ச்சி அடைந்து அதன் பிறகு அதை பறிச்சு நீங்க அதை பழுக்க வச்சு அதை பழுத்ததுக்கு பிறகு சாப்பிட்டீங்கன்னா அது ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதுதான் பெர்ஃபெக்டான காலம். சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, மாம்பழ சீசனுக்கு முன்னாடி வந்தது அதனால தான் புளிக்குதுன்னுவாங்க, இது சீசன் தாண்டி வந்தது புளிக்குதுன்னுவாங்க. அப்படின்னா அந்த நேர்த்தியான டைம்ல அதை நீங்க பறிச்சு சாப்பிடுக்கு பதிலாக முன்னாடியே அதை நீங்க எடுத்து சாப்பிட்றீங்க, புளிக்குது, அது பெர்ஃபெக்டா இல்லை. அதே போல அது தாண்டி நீங்க அதை சாப்பிட்றேன்னு நினைச்சாலும் அழுகி போயிடும். அழுகினதுக்கு பிறகும் அந்த டேஸ்ட் வராது. அதனாலதான் ஆண்டவர் சொல்லாரு, அதன் காலத்தில் சகலத்தை நேர்த்தியா செய்வேன். ஃப்ரெஷ்ஷா அன்னன்னைக்கு உங்க வீட்டுக்கு வரும். சிலர் சீசன் ஃப்ரூட்ஸ் கொண்டு வரும்போது சொல்லுவாங்க, ஐயா உங்களுக்காகவே தோட்டத்துல மரத்துல இந்த மாம்பழத்தை அப்படியே நிக்க வச்சு அது தன்பழமாகி அதை அப்படியே ஐயாவுக்கு பறிச்சிட்டு வரணும்னு சொல்லி கொண்டு கொடுத்தேன்னு சொல்லுவாங்க. அதை சாப்பிடும் போது அவ்வளவு டேஸ்டா இருக்கும். அதை பறிச்சு கீழே கூட பழுக்க வைக்க மாட்டோம், மரத்திலே நின்று பழுக்கணும்னுவாங்க. சிலர் வாழைப்பழத்தார்களை கொண்டு வருவாங்க, சொல்லுவாங்க, ஐயா இது மரத்திலே வாழை மரத்திலே நின்று பழுக்கிறது வரைக்கும் வச்சு அதுல 2-3 பழம் பழுத்ததுக்கு அப்புறம் அந்த தார் அறுத்து உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சிலர் சொல்றத நான் பார்த்திருக்கிறேன். அது ரொம்ப டேஸ்டா இருக்கிறதையும் பார்த்திருக்கிறேன். ஸோ பொறுமையா நீங்க இருங்க. உங்க வாழ்க்கையில ரைட் டைம்ல ஆண்டவர் செய்ய வேண்டிய எல்லா நல்ல காரியங்களையும் பெர்ஃபெக்டா செய்வார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சில பிள்ளைங்க அந்த காலத்துக்கு முன்னாலேயே ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்தை ருசிக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அது அவருடைய வாழ்க்கையை வீணடிச்சிருது, அவங்களுடைய வாழ்க்கையை சிதைச்சிருது. ஏன்னா பொறுமையா இருந்து அந்த பக்குவமா அது கிடைக்கிறது வரைக்கும் அவங்க பெற்றுக்கொள்ளலை. எனவே நீங்க அப்படிப்பட்ட காரியங்கள்ல ஒரு நாளும் இறங்கக்கூடாது. உங்க வயசுல எந்த வயசுல ஆண்டவர் எதை செய்யணும்னு பிளான் பண்ணியிருக்காரோ அதை பெற்றுக்கொள்கிறதற்கு நீங்க பொறுமையா இருக்கணுமே தவிர அவசரப்பட்ட அந்த காலத்துக்கு முன்னால எந்த ஒரு காரியத்தையும் நீங்க டேஸ்ட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. எந்த தவறான ஒரு காரியத்தை நீங்க எடுத்துக்கணும்னு நினைக்காதீங்க. அதை நிமித்தம் உங்களுடைய வாழ்க்கையில வேதனைகள் வரும். ஆண்டவர் கொடுப்பார், எனக்கு ரைட் டைம்ல செய்வார். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்தா போதும். அது எதுவா இருந்தாலும் சரி, திருமண காரியமோ, பிள்ளை பாக்கியமோ, இல்லைன்னாச்சுன்னா ஒரு சொந்த வீடோ, இல்லைன்னாச்சுன்னா ஒரு அபிஷேகமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் ஆண்டவர் அதன் காலத்துல பெர்ஃபெக்டா செய்வார். ஆண்டவருக்கு தெரியும் எப்ப இவனுக்கு கொடுத்தா இதை தக்க வச்சுக்க முடியும் தெரியும். குறிப்பறிந்து செயல்படுகிற ஆண்டவர் ரைட் டைம்ல தருவார். அதுல நிறைய பேருக்கு ரைட் டைம் வந்திருக்கு. இன்னைக்கு அதை ரிசீவ் பண்றதுக்கு ஆயத்தமாகுங்க. இப்போ நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் ராஜ் பிரியங்கா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு திருமணமாகி 3 வருடங்களாக குழந்தை இல்லை. 2 முறை கர்ப்பம் தரித்து குழந்தை வளர்ச்சி இல்லாமல் கருவிலேயே இறந்து விட்டது. மிகுந்த கண்ணீரோடும் கவலையோடும் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையில் கலந்து கொண்டு கூட்டத்தின் முடிவில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களிடம் ஜெபிக்க கேட்டுக்கொண்டேன். சகோதரர் அவர்கள் ஜெபித்த போது சொன்ன மங்கள வார்த்தை, கர்த்தர் உன்னை மகிழ்ச்சியான பிள்ளைத்தாய்ச்சி ஆக்கி ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி ஜெபித்தார். கர்த்தர் அந்த தீர்க்க தரிசன ஜெபத்தை கேட்டு அப்படியே என் வாழ்க்கையில் நிறைவேற்றி விட்டார். நான் கர்ப்பம் தரித்து அழகான பெண் குழந்தை பெற்றெடுக்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். பாருங்க, அவங்களுக்கு 3 வருஷம் குழந்தை இல்லை, எதிர்பார்ப்போட இருக்காங்க. அந்த இடப்பட்ட காலத்துல 2 முறை கர்ப்பம் தரிச்சு குழந்தை வளர்ச்சி இல்லாம அந்த குழந்தை கருவிலேயே சிதைஞ்சு போச்சு. ஆனா ஆண்டவர் கொடுக்கும் பொழுது அறக்குறை ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர் அல்ல. 3வது அன்பரின் பாதத்தில் ஜெபிச்சுட்டு தடைகளை உடைச்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் கொடுத்தது பெர்ஃபெக்டான பிள்ளையை பெற்றெடுக்க இன்னைக்கு கையில வச்சு அவங்க கொஞ்சம் கர்த்தர் உதவி செய்கிறார். உங்களுக்கும் இது ஒரு
ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற சீசன். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. அதினதின் காலத்தில் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிற தேவனே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எந்தெந்த ஆசீர்வாதங்கள் இன்னும் கிடைக்கலையோ, என் பிள்ளைங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து ஏங்கி கொண்டிருக்கிறார்களோ, அதை ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு அந்தந்த நேரத்தில் செய்து கொடுத்து இருதயத்தை மகிழ பண்ணும். ஆண்டவர் கொடுக்கிறது வரைக்கும் ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறபடி அந்தபடியே ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டான். இந்த வசனத்தின்படி என் பிள்ளைகள் பொறுமையாய் காத்திருந்து ஆண்டவர் கொடுக்கிற அந்த அழகான சீர்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாரும். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பாய் என்ற வார்த்தை அப்படியே நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.